Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. சிற்றுண்டியை தொடர்ந்து எமது ஏனைய நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன. அந்த அடிப்படையில் அடுத்த நிகழ்வாக விசேட அதிதி அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த உரையை நிகழ்த்தி வைப்பதற்காக வேண்டி எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த எமது சிறப்பு விருந்தினர், எமது விசேட அதிதி, இஸ்லாமிய அழைப்பாளர், காலி இப்னு அப்பாஸ் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் அஷேக் லஃபர் அஜ்வாத் பஹ்ஜி மதனி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாஹத் சனாபில் உலூம் கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆஷான்கள், உஸ்தாதுமார்கள், உஸ்தாதாக்கள் மற்றும் நலம் விரும்பிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், பழைய மாணவிகள், புதிய மாணவிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எல்லாம் இன்று ஒரு சிறப்பான அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு மஜ்லிஸிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ
அவர்களுக்கு மார்க்கத்தில் தெளிவை கொடுக்கின்றான் என்று சொன்னதற்கு அமைய அல்லாஹுடைய தீனை, அல்லாஹுடைய மார்க்கத்தை, குர்ஆனை, சுன்னாவை அதன் தூய வடிவிலே அலா ஃபஹ்மி சலஃபில் உம்மா, இந்த உம்மத்தினரின் சலஃபுகள் எப்படி விளங்கினார்களோ அந்த அடிப்படையிலே போதிக்கக்கூடிய, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மையத்திலே, ஒரு கல்லூரியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இந்த இல்ம், மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதன் சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய சொத்துக்களில் மிக மிக பெருமதியானது, அல்லாஹ்விடத்திலே மிக கூலிகளை எடுத்து தர வல்லது. இன்று மனிதன் பல விடயங்களுக்காக பணத்தை செலவழிக்கின்றான். ஆனால் அந்த செலவுகள் அனைத்திலும் ஒரு மனிதன் இல்மை கற்றுக் கொடுப்பதற்காக, இல்மை படித்து கொள்வதற்காக, மார்க்க கல்வியை விசேஷமாக படிப்பதற்காக வேண்டியும் படித்து கொடுப்பதற்காக வேண்டியும் செலவழிக்கக்கூடிய பணம் அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்தில் ஒரு விஷயத்தை கூட்டி கேளுங்க, அதிகரித்து கேளுங்கன்னு சொன்னால் இந்த இல்மைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்க, ரப்பே ஜித்னி இல்மா, அறிவை எனக்கு கூட்டித் தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரார்த்திக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். எனவே உலகத்தில் பண வசதிகள், சொத்துகள், இது எதையும் அல்லாஹ் தஆலா கூட்டி கேட்குமாறு சொல்லவில்லை. இந்த இல்மை கூட்டி கேட்குமாறு அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகிறான். அதே கட்டளை இந்த உம்மத்துக்கும் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த இல்மை பொறுத்தவரையில் இன்று உலகத்தில் பல வகையான அறிவுகள் தேடப்படுகின்றன. ஆனால் இந்த அறிவு காலல்லாஹு கால ரசூலு, அல்லாஹ் சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அறிவு எல்லா வகையான அறிவை விட மேலானது. இதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வகையான சிறப்புகளையும் கண்ணியங்களையும் இதற்கு சொல்லியிருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால், மாணவர்கள், இந்த இல்மை தேடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாவமன்னிப்பு தேடுகிறார்கள். வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள் அனைவரும் இவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு கேட்கின்றார்கள். கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் கூட இவர்களுக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடுகின்றன. அது மட்டுமல்ல, அவர்களுக்காக வேண்டி இந்த மீனினங்கள், அந்த மீனினங்கள் துஆ செய்வது, இஸ்திக்பார் செய்வது போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இல்மை தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கபூலை வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இல்ம் என்பது மிக முக்கியமானது. மார்க்க கல்வி என்பது அல்லாஹ்விடத்திலே மிக பெருமதியானது. வானவர்கள் தமது இறக்கைகளை தாழ்த்தி இந்த மாணவ மாணவிகளை, இல்மை தேடக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துகிறார்கள். மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah, யார் இல்மை தேடி, மார்க்கத்தை தேடி ஒரு பாதையிலே செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்துடைய வாயிலை திறந்து கொடுக்கிறார். எனவே அந்த சஹாபாக்களுடைய காலம், தாபிஈங்களுடைய காலம், தபஉ தாபிஈங்களுடைய காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா, இந்த இல்மை படிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன அந்த கல்வியை, ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்த அந்த கல்வியை படிப்பதற்காக வேண்டி அவர்கள் மிக சிரமப்பட்டார்கள்.
மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அவர்களுடைய நேரங்களை காலங்களை ஒதுக்கினார்கள். அவர்களுடைய பணங்களை சொத்துக்களை செலவழித்தார்கள். நாங்கள் பார்க்கின்றோம், ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை தேடுவதற்காக வேண்டி அவர்கள் பக்தாத் வரையிலே ஒரு மாத காலம் பயணம் சென்று அப்துல்லா இப்னு உவைஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியிடத்திலிருந்து இல்மை ஹதீஸை பறித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த காலத்து உலமாக்கள், அந்த காலத்திலே இல்மை தேடியவர்கள் இந்த இல்மை கஷ்டப்பட்டு தேடினார்கள். இந்த இல்முக்காக வேண்டி, மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி பல 100 மைல்கள், பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி சென்று ஒட்டகத்திலே சென்று இந்த இல்மை தேடினார்கள். ஒரு ஹதீஸை படிப்பதற்காக, 2 ஹதீஸை படிப்பதற்காக அவர்கள் தூர பயணம் சென்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நிறைய வசதிகளை செய்துவிட்டான், நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா அருளி இருக்கிறான். ஹதீஸை தேடுவதற்கு கஷ்டப்பட தேவையில்லை. என்று நாங்கள் எங்களோட வீட்டிலிருந்து வெளியேறி வந்தால் அந்த இல்மை தேடலாம். இல்லை, வீட்டுக்குள்ளே இருந்து இன்று எமக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகளினூடாக இந்த ஹதீஸை தேடலாம். இன்று நிறைய வசதிகள் வந்துவிட்டன. கூகுள் மூலமாக இல்மை தேடுகிறோம். ஏஐயுடைய அந்த வசதி மூலமாக நாங்கள் இல்மை தேடுகிறோம். இப்படியா நிறைய இல்மை தேடுவதற்கான வசதி வாய்ப்புகள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த காலத்து உலமாக்கள் இந்த மார்க்கத்தை, ஹதீஸை படிப்பதற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டார்கள். அது அவர்களுடைய மனதிலே தாக்கம் பிடித்தது. அவர்களுடைய மனதிலே அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் படித்த, கஷ்டப்பட்டு எடுத்த அந்த மார்க்கம் அவர்களுக்கு நிலையாக இருந்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு அவசரமாக தேடுறோம், அது அவசரமாக போகுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வ அல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடு. தஅவீல் என்று சொல்லப்படக்கூடிய தஃப்சீர் கலையில் அவருக்கு விளக்கத்தை கொடு என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டிய துஆ கேட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இல்மை தேடினார்கள். அவர்களோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு வாலிபர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 13 வயசு. அவர்கள் ஹிஜ்ரி 71 மரணிக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு பராயத்தில் இருந்தவர்கள். அவர்களோடு இருந்த அன்சாரி தோழருக்கு அவர் சொல்லுகிறார், நாங்கள் சஹாபாக்கள்கிட்ட போய்த்து மார்க்கத்தை படிப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை படிப்போம் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த அவருடைய நண்பர் அன்சாரி தோழர் சொல்கிறார், நீ மார்க்கத்தை படித்து எந்த அளவு படிக்க போகிறாய்? இன்று சஹாபாக்கள்ல நிறைய பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரையும் முட்டு போட்டு உங்கள்கிட்டயா வரப்போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஏளனமாக கேட்டார். ஆனாலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆசையை விட்டு விடவில்லை. அவர்கள் சஹாபாக்கள், பெரும் பெரும் சஹாபாக்களிடத்திலே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சஹாபாக்களிடத்திலே இல்மை படித்தார்கள், ஹதீஸை படித்தார்கள். எந்த அளவு என்றால், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே அவர்கள் கைலூலா தூங்குவார்கள் பகல் நேரத்திலே, லுஹருக்கு முன்னால். இந்த நேரத்தில் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் வீட்டை தட்ட மாட்டாங்க, வீட்டு வாசல்ல அப்படியே சாய்ந்து கொண்டிருப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு சென்று நான் எனது ஆடையை, எனது மேலங்கியை வைத்து தலையணையாக வைத்து நான் படுத்துக்கொள்வேன், அவர்கள் வெளியே வரும் வரையில்.
அந்த வெளிப்புறத்திலே சூடு இருக்கும், தூசி அடித்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு நிலையிலே நான் கஷ்டத்தோடு இருப்பேன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வரும் வரையிலே, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள். தூசி படிந்த நிலையிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாசலிலே காணப்படுகிறார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இப்ன அம்மி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சட மகனே, நீங்க இப்படி வந்து கஷ்டப்படணுமா? நீங்க சொன்னா நாங்க உங்களோட வீட்டுக்கு வந்திருப்போமே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன நேரத்தில், லா அன அஹக்கு அன் ஆதியக, நான் தான் உங்கள்கிட்ட வரணும், இல்ம படிக்க நான் தான் வரணும்னு சொல்லி பல மசாயில்களை கேட்டு இல்ம படிச்சான். கடைசிக்கு அவங்க எப்படி ஒரு ஆலிமாக ஒரு இமாமாக மாறினாங்கண்டா, ஹபருல் உம்ம, உம்மத்துடைய ஹபர், பண்டிதர் என்று சொல்லப்படக்கூடிய அளவு அல்ல. இன்னொரு அர்த்தத்தின் அடிப்படையிலே இந்த உம்மத்துடைய கடல், அறிவு கடல் என்று சொல்லப்படக்கூடிய அளவு. ஒத்தர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கு அதாவது குர்ஆனுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவராக, வர்ணிக்கப்படக்கூடிய ஒருவராக அவர்கள் காணப்பட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த அன்சாரி சஹாபி, அதாவது அவரோடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாலிப வயதிலே ஒன்றாக இருந்த அந்த வாலிபர் சொல்கிறார், இப்பொழுது வயதானத்துக்கு பின்னால இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இல்மை தேடக்கூடிய அந்த நிலையை கண்டபோது அவர்கள் சொல்கிறார்கள், ஹாதல் ஃபதா கான அக்ல மின்னி, இந்த வாலிபர் என்னை விட புத்திசாலியாக இருந்தார், அவர் புத்திசாலி, மார்க்கத்தை படித்தார், இப்பொழுது அவருக்கு சூழால இவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை அந்த அன்சாரி தோழர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த சஹாபாக்கள் இந்த இல்மை தேடுறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு அவங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்கன்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக்கு. இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், அர்-ரிஹ்லத்து ஃபீ தலபில் இல்ம், இல்மை தேடுவதற்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்ளல் என்ற பேரில் ஒரு கிதாப் எழுதிக்காங்க. அந்த கிதாபில் சஹாபாக்கள் தொடுத்து இமாம்களுடைய காலமாகிய யஹ்யா இப்னு மஈன், அதே போல் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் மாலிக் போன்றவர்களுடைய காலம், அதுக்கு பின்னால் உள்ளவங்க காலத்திலெல்லாம் உலமாக்கள், முஹத்திஸீங்கள், முஃபஸ்ஸிரீங்கள் இல்மை தேடுவதற்காக எங்கெங்கெல்லாம் சென்றார்கள் என்ற வரலாறுகளை அவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள். அதில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய சம்பவங்களில் ஒன்றுதான் பக்கீ இப்னு மஹ்லத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாபியங்கள், தபு தாபியங்களுக்கு பின்னால் வந்தவர்கள். அவர்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை தனது வீட்டை, தனது சொத்தெல்லாம் வித்து போட்டு இல்ம தேடி போறாங்க. எங்கேக்கு? அந்தலுஸ்லிருந்து. அந்தலுஸ்னா இன்றைக்கு நாங்கள் இழந்திருக்கக்கூடிய ஸ்பெயின், அந்த ஸ்பெயினிலிருந்து அவங்க, அதாவது மேற்குலத்திலிருந்து கிழக்குக்கு செல்கின்றார்கள், பக்தாதுக்கு செல்கின்றார்கள். அங்கே பக்தாதுக்கு சென்றதுக்கு பின்னால் பல நாட்கள், பல மாதங்கள் சென்றதுக்கு பின்னால் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், அஹ்மது பின் ஹம்பல் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தர்ஸ் செய்ய முடியாது, மார்க்கத்தை படிச்சு கொடுக்க முடியாது. காரணம், ஹல்குல் குர்ஆன் என்ற ஒரு ஃபித்னா அந்த காலத்தில் இருந்தது. குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்று இமாம்கள் வற்புறுத்தப்பட்டார்கள் ஆட்சியாளர்களால். அஹ்மது பின் ஹம்பல் ஹவுஸ் அரெஸ்ட், அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள், இல்மை படித்து கொடுக்க முடியாது. அப்படியான ஒரு காலத்திலே பக்கீ இப்னு மஹ்லத் அங்கே பக்தாதை அடைகிறார். எப்படி இல்மை தேடுவது? அப்பொழுது என்ன செய்கிறார்? யஹ்யா இப்னு மஈன் ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்கிறார்கள். அதற்கு பின்னால் அஹ்மது பின் ஹம்பல் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் அஹ்மது பின் ஹம்பலை சந்திப்பதற்காக வேண்டி எப்படி செல்கிறார் என்றால், ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சூரத்திலே செல்கிறார்.
ஒரு அசாவை எடுத்து ஊண்டிக்கொண்டு தலைப்பாகைகளை சுற்றி கொண்டு ஏதோ யாசகம் கேட்குற மாதிரி ஒவ்வொரு வீடா தட்டி தட்டி சென்று அஹ்மத் பின் ஹம்பலுடைய வீட்டை அடைந்து இப்படியா ஹதீஸை படிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் யாசகம் கேட்பது போன்று அவருடைய வீட்டுக்கு சென்று 2 ஹதீஸ் 3 ஹதீஸை படித்து இப்படி 300 ஹதீஸ்களை பக்கீ இப்னு மக்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்மை தேடினார். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு அவர்கள் சிரமப்பட்டார்கள் இல்மை படிப்பதற்காக வேண்டி. அந்த இல்ம் அவர்களிடத்திலே பொறுமதியானதாக இருந்தது. அந்த மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டி இவ்வளவு அவர்கள் செலவழித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த இல்ம் என்பது இது ஷேக்ஸ்பியர் சொன்ன கதையல்ல, பிளேட்டோ சொன்னதல்ல, அரிஸ்டோட்டல் சொன்ன தத்துவ கருத்துக்கள் அல்ல, இது அல்லாஹ் ரசூல் சொன்ன கருத்துக்கள். இது மார்க்கம். இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு அல்லாஹ் தஆலா சிறந்த சிறப்புகளையும் கண்ணியங்களையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தர்ஜாத். உங்கள ஈமான் கொண்டவர்களையும் அதே போன்று யாருக்கெல்லாம் இல்மு கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரஜாத்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறான், பதவிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அது உலகத்திலும் ஆகிராவிலும் அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு அதாவது பதவிகளை வழங்குகிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த இல்ம் மிக பெருமதியானது. இந்த இல்மை படிப்பதற்காக வேண்டி நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தலைவர் அல்லது உபதலைவர் சொன்னது போல இன்று உலக கல்வியை பாடசாலையிலே தொடர்வதென்பது எமது பெண் பிள்ளைகளுக்கு பெரியோர் சவாலான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கல்வியை தொடர முடியாது, ஒழுக்கத்துடன் படிக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய நடனங்களும், அங்கே இருக்கக்கூடிய சங்கீதங்களும், அங்கே இருக்கக்கூடிய ஆண் பெண் கலவைகளும், அதுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு மாற்றமான குர்ஆனுக்கு மாற்றமான கல்வி முறைமைகளும், இதெல்லாம் ஒரு பெண் பிள்ளை மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டு இந்த கல்வியை படிக்கிறது பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழல்ல ஒவ்வொரு ஊர்லேயும் இப்படியான கல்வி மையங்கள் குர்ஆனை சுன்னாவை சலஃபு சாலிஹீன்கள் விளங்கிய அடிப்படையிலே படித்து கொடுப்பதற்காக கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும். அது கட்டாயமான தேவை. பிள்ளைகளுடைய ஒழுக்கம் இல்லாமல் இந்த கல்வியை படிப்பதிலே வேலை இல்லை, கற்பை இழந்து இந்த கல்வி கிடைப்பதிலே வேலை இல்லை. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லே, மார்க்கத்தை இல்லாமல் துளைத்துவிட்டு இன்று உலக கல்விகளை படிக்கின்றார்கள். இதிலே எமக்கு எந்த பிரயோஜனத்தையும் காண முடியாது. எனவே இந்த பிள்ளைகள் ஒழுக்கமான சூழல்ல இந்த மார்க்கத்தையும் அதே போன்று உலக கல்வி என்று சொல்லப்படக்கூடிய கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியான நிறுவனங்கள் கல்வி மையங்கள் உருவாக்கப்படுகின்றன என்றால் அதற்காக வேண்டி நாம் எமது சப்போர்ட்டை கொடுக்கணும். நாங்கள் எங்கட உதவி ஒத்தாசைகளை கொடுக்கணும். அதோடு நாங்கள் பின்னி பிணைந்து இருக்க வேணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு புத்தி ஜீவிகளும் யோசித்து செய்ய வேண்டிய கட்டாய கடமைகளாக இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இல்ம் நமது வாழ்க்கையிலே பிரயோஜனம் செய்ய வேண்டும் என்றால் அந்த இல்மை தொடர்ந்து அமல் வர வேண்டும். அந்த அமலை தொடர்ந்து தஅவா வர வேண்டும். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே அது பிரயோஜனம் செய்யும். இந்த இல்மை படிப்பது வெறுமனை இல்மை படிப்பதற்காக வேண்டியல்ல, இது ஒரு வசீலா, இது ஒரு உதவி. இதற்காக வேண்டி அமலை அல்லாஹ் பொருந்தக்கூடிய முறையிலே செய்வதற்காக வேண்டி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறையிலே செய்வதற்காக வேண்டித்தான் இந்த இல்மை படிக்கிறோம். இன்று நிறைய மார்க்கத்துக்காக வேண்டி தொண்டு செய்யக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன, மதரசாக்கள் இருக்கின்றன, ஆண்கள் பெண்கள் கல்லூரிகள் இருக்கின்றன. ஆனால் அங்கே அலா ஃபஹ்மி சலஃபில் உம்மா என்பது கிடையாது. சலஃபு சாலிஹீன்கள் இந்த மார்க்கத்தை எப்படி விளங்கினாங்க, எப்படி அமல் செஞ்சாங்கன்றது கிடையாது. ஏதோ பித்அத்களையும் நூதனங்களையும் அனாச்சாரங்களையும் சேர்த்து மார்க்கத்தை படித்து கொண்டு இருக்கிறான், படித்து கொடுத்து கணிக்கிறாங்க. எது மார்க்கம், எது பித்அத், எது சுன்னா என்ற தெளிவு கிடையாது.
எனவே குர்ஆன் சுன்னாவை தெளிவாக விளங்கி பித்அத்துகளை தெளிவாக விளங்கி அதை விட்டும் தூரமாகி சுன்னாவின் பக்கம் அழைக்கக்கூடிய இப்படியான கல்வி மையங்களோடு நாங்கள் பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அதுக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும். இதற்கு எமது பிள்ளைகளை நாங்கள் அனுப்ப வேண்டும். அதோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எமக்கு பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, எனவே எமக்கு இந்த பிள்ளைகள் அமானிதங்கள். இந்த அமானிதங்களை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்கணும். இந்த அமானிதங்களை சரியான முறையில் நிறைவேற்றணும். எனவே மார்க்க கல்வியை சரியான முறையில் கொடுப்பது எமது பொறுப்பாகவும் கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இல்ம் என்பது அல்லாஹ்விடத்தில் மார்க்க கல்வி என்பது மிக மிக பெருமதியான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு நிறைய கூலிகளை நாளைய மறுமையிலே வைத்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த இல்மை படித்து கொடுத்தவர்கள், குர்ஆனை ஹதீஸை மக்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள். அவர்கள் ஒரு அடிப்படையை சொன்னார்கள். இந்த இல்ம் என்பது இன்னல் இல்ம லா யஅதி வலக்கின்னஹு யுஅதா இலை. இந்த மார்க்கம் லா யஅதி உங்கள்கிட்ட வராது. வலக்கின்னஹு யுஅதா இலை, அதன்பால் வரப்பட வேண்டும். எனவே இல்மை தேடி போகணும்னா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனால இமாமு தாரில் ஹிஜ்ரா என்று அறியப்பட்டவர்கள். ஹதீஸை படித்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைய ஆட்சியாளர் ஹாரூன் ரஷீத் அங்கே வருகிறார். வந்து இமாம் மாலிக் பாடம் நடத்துவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். எங்களுக்கும் ஹதீஸை படித்து தரதுக்காக வேண்டி எங்களோட வீட்டுக்கு அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லி ஹாரூன் ரஷீத் அழைப்பு விடுக்கிறார். அப்பொழுதுதான் இமாம் தாரில் ஹிஜ்ரா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் இல்ம லா யஅதி வலக்கின்னஹு யுஅதா இலை. இல்மு காலடிக்கு வராது, உங்களோட வீட்டுக்கு வராது. ஆனால் இல்மின் பக்கம் வரப்பட வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் உணர்த்தினார்கள். அப்பொழுது சதக்த ஹாரூன் ரஷீத் சொன்னார், உண்மைதான் சொன்னார். அதுக்கு பின்னால் இன்னொரு செய்தியையும் சொன்னாங்க. நீங்கள் இல்மை படிக்க வாரண்டா நேரத்தோடு வந்துடணும், நேரத்தோடு வந்துடணும். பின்ன கேட் போட்டு செய்தின்னு சொன்னாங்களே, அதுபோல் நீங்கள் டைமுக்கு வந்துடணும். நீங்கள் தான் பிந்தி வந்தாலும் லா அஸ்மஹு லக தத்தஹத்தா ரிகாபன் நாஸ், மக்களுடைய பிடரிகளை கடந்து வாரத்துக்கு நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் வேண்டாம். அப்போ வந்த இடத்துல இருக்கணும். இப்படியான ஒரு மரியாதையை படித்து கொடுத்தாங்க. எனவே இல்மு அதபோடு வரணும். ஆசான நாங்கள் கண்ணியப்படுத்தணும், அந்த இல்மை கண்ணியப்படுத்தணும். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இல்மை படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில், ஹதீஸை படித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அத்தரை பூச்சிட்டு வருவாங்க, தூய்மையான ஆடைகளோடு வருவாங்க, அருவருப்பான சூரத்தில் வரமாட்டாங்க. நல்ல கண்ணியமான முறையில் வந்து இல்மை படித்து கொடுப்பாங்க, மார்க்கத்தை படித்து கொடுப்பாங்க. ஒரு நாள் சபையில் ஹிஷாம் இப்னு ஸெய்த் என்று சொல்லப்படக்கூடிய அல்ல யஸீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் தூரத்திலிருந்து இல்மை தேடி ஹதீஸை தேடி வந்திருக்கார். அவர் சபையில் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நடந்துட்டார். சிரித்து ஏதோ அனுமதியற்ற முறையில் நடந்து கொண்டார். அந்த அவரை பார்த்து தனது மஜ்லிஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொன்னாங்க, இவருக்கு 16 ஷாட்டை அடி கொடுங்க. அடி அதபுக்கு மாற்றம் செஞ்சதுனால அவர் அடிக்கப்படுகிறார். அவர் சொல்லுகிறார், இமாமே, நான் மார்க்கத்தை தேடி உங்கள்கிட்ட வந்தேன், அடிபட வரல. ஆனால் நீங்கள் இதுக்கு கஃபாரா குற்றப்பரிகாரமாக இது சரி செய்யணும். இப்போ என்ன குற்றப்பரிகாரம்? எனக்கு ஒவ்வொரு ஷாட்டைக்கும் நீங்கள் ஒரு ஹதீஸை படித்து தரணும். அது பின்னால் 16 ஹதீஸ்கள் படித்து கொடுக்கப்படுது. அது போற சொன்னார், எனக்கு இன்னொரு ஷாட்டை அடிச்சு போட்டு இன்னொரு ஹதீஸை தாங்கன்னா, ஜித்னி சௌத்தன் ஜித்னி ஹதீஸா.
அந்த அளவுக்கு அவங்க இந்த மார்க்கத்தை படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அடிபடத்தான் ஒன்றும் அடிக்கத்தான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இந்த இல்மு கிடைக்குதுண்டா, ஹதீஸ் கிடைக்குதுண்டா, அதுக்கு எந்த தியாகம் செய்ய தயார் நிலையில் அந்த சலஃபு சாலிஹீன்கள் இருந்தாங்கன்ற ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த இல்ம் என்பது கஷ்டமில்லாமல் பெற முடியாது. குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி கஷ்டப்படணும், தியாகம் செய்யணும், பெற்றோர்கள் தியாகம் செய்யணும், மாணவிகள் தியாகம் செய்யணும், ஆசிரியர்கள் தியாகம் செய்யணும், ஆசிரியர்கள் தியாகம் செய்யணும். இந்த தியாகங்களோடு தான் இந்த இல்மு சரியான ஒரு அதை பெர்ஃபெக்டான பரிபூர்ணமான தாக்கத்தை உண்டாக்கும். அப்படி இல்லாட்டி ஏஐயில் எடுத்த இல்மை போல, ஹதீஸை போல, கூகுளில் தேடின ஹதீஸை போல இப்படி வரும், அப்படி பேய்த்திரும். அது போல ஞாபகம் மிக்காது. எனவே கஷ்டத்தோட தேடுங்க, கஷ்டப்பட்டு தேடுங்க, அதை எழுதுங்க, கையால் எழுதுங்க. எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுக்க பலவானம். இன்றைக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கல. அந்த உலமாக்கள், அந்த காலத்தில் இருந்த உலமாக்கள் எல்லாம் கையால் எழுதினாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட உஸ்தாத்மார்கள்ட்ட படித்தாங்க. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்துல் பாரி என்ற விளக்க நூலை எழுதினாங்க. அவங்க 1000க்கும் மேற்பட்ட உஷாத்துலை நூல்களை பார்த்து எழுதினாங்க, கையால் எழுதினாங்க. எங்களுக்கு அவங்க எழுதினத்தை வாசிக்கவே நேரம் இல்லை. அவங்க 10-13 வலியும்ல இப்னு ஹஜர் இமாம் புகாரிக்கு ஷரஹ் எழுதிக்காங்க. நான் நினைக்க மாட்டேன் இடத்துல ஒருத்தரும் ஒரு வலிமையாவது முழுமையாக வாசிப்பாங்கண்டு. நான் வாசிச்சில்லை. ஆனால் அந்த 13 வலியுங்களையும் அவங்க எழுதின மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நூல்களை எழுதினான். சுப்ஹானல்லாஹ், வாழ்க்கையில் பரக்கத் செஞ்ச. நாங்கள் 200 300 வருஷம் வாழ்ந்தாலும் அப்படி ஒரு கிதாப் எழுதலாம். எங்களுக்கு வாசிக்க டைம் இல்லை. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரியாலுஸ் சாலிஹீன், ஷர்ஹுல் முஹத்தப், இது போன்ற கிதாபுகள், நிறைய கிதாபுகள் எழுதினாங்க. அல்லாஹ் பரக்கத் செய்தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் காலம்தான் வாழ்ந்தாங்க. ஆனால் பல 100 வருஷம் வாழ்ந்தது போன்றவர்களுடைய சேவையை அவங்க செஞ்சாங்க. எனவே அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய தூய்மையான எண்ணம் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செஞ்சான். எனவே தூய்மையான எண்ணம் இருக்கணும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இஹ்லாஸோட இந்த இல்மை தேடணும். எந்த இல்மை நீங்கள் உலக கல்வியில் இஹ்லாஸ் இல்லாமல் தேடலாம், தொழிலுக்காக தேடலாம், பணத்துக்காக தேடலாம், சம்பாதிப்பதற்காக தேடலாம். கிவஸ் படிக்கிறீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக படிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இல்ம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடப்படக்கூடிய இல்ம். மன் தஅல்லம இல்மம் மிம்மா யுப்தகா பி வஜ்ஹுல்லாஹ் லியஜித் அரதம் மின துன்யா. இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடப்படக்கூடிய இல்ம, மார்க்கத்தை யார் உலகத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி படித்தா லம் யஜித் ரீஹல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட பெற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த இல்ம் கஷ்டப்பட்டு தேடப்படணும், இஹ்லாஸோடு தேடப்படணும், பொறுமையோடு தேடப்படணும். இந்த இல்ம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தேடப்படும். எனவே இந்த இல்ம யார் அமலுக்காக வேண்டி தேடுகிறார்களோ கஸரஹுல் இல்ம். இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், யார் இந்த மார்க்கத்தை அமல் செய்வதற்காக வேண்டி தேடுகிறார்களோ அவர்களை அந்த இல்மு அவர்களை பணித்துவிடும், உடைத்துவிடும். அவர்கள்ட்ட தாழ்மை என்ற பண்பை ஏற்படுத்தும். மன் தலப அல் இல்ம லில் இஸ்ஸி, யார் கண்ணியத்தை பெறணும் என்று இந்த இல்மை தேடினோ மக்களே அவர்களை சீரழித்து விடுவார்கள், அவர்களை அந்த தற்பெருமை அவனை நாசமாக்கி விடும் என்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். அதனால தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபியுடைய மாணவன். இமாம் ஷாஃபியை பற்றி அஹ்மத் பின் ஹம்பல் சொல்லக்கூடிய நேரத்தில் லௌல ஷாஃபிஇ லமா அரஃப்னா ஃபிக்ஹுல் ஹதீஸ், இமாம் ஷாஃபி வராட்டி ஹதீஸுடைய விளக்கங்களை நாங்கள் படிச்சிக்க மாட்டோம். ஹதீஸை விளங்குறது, பாடமாக்குறது வேற, ஹதீஸ்லேருந்து இஸ்திம்பாத் எடுப்பது, சட்டங்களை பெறுவது என்பது வேறு. யா அபா உமைர் மா ஃபஅல நுகைர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன ஹதீஸிலிருந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 100 மசாலாக்களை இஸ்திம்பாத் எடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாங்க, இந்த ஷாஃபி வராட்டி நாங்கள் இல்மை படிச்சிக்க மாட்டோம், விளங்கிக்க மாட்டோம், ஃபிக்ஹுல் ஹதீஸ், ஹதீஸுடைய விளக்கங்களை பெற்றிருக்க மாட்டோம். அப்போ இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக உயரமான ஒரு இடத்தில் இருந்தவர்கள். அதே போல தான் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர்கள், ஹதீஸ் துறையில் மிக விளங்கினவர்கள், மிக பிரசித்தி பெற்றவர்கள்.
இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் இடத்துல கேட்கப்படுது, காலு யஸூருக்கு அஹ்மது வ தஸூரு குல்துல் ஃபதாயிலு லி லா துஃபாரிக் மன்சிலா. ஷாஃபி இமாம்கிட்ட நீங்கள் போகிறீங்க, அஹமது பின் ஹம்பல் ஷாஃபி இமாம்கிட்ட போகிறாரு, ஷாஃபி இமாம் அஹமது பின் ஹம்பலை சந்திக்க போகிறாங்க என்று சொல்லி அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட நேரத்தில் இமாம் ஷாஃபி சொல்லலாம், எப்படியா இருந்தாலும் சிறப்பு கண்ணியம் அஹமது பின் ஹம்பலுக்கு தான், மாணவனுக்கு. உஸ்தாதண்ட பெருமை அவங்கள்ட்ட ஈக்கல்ல. இன்சாரணி ஃபபி ஃபضலி, அவர் என்ன சந்திக்க வந்தா, அவருடைய கண்ணியத்தால என்னை சந்திக்க வராரு, நான் அவரை சந்திக்க போனா அவருடைய சிறப்புக்காக தான் நான் சந்திக்க போறேன். எனவே எல்லா நிலையிலும் அவருக்குத்தான் சிறப்புன்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிதையில சொல்றான். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிதையில் சொன்ன, ஒரு மாணவிக்கு சொன்ன உபதேசம் தான், அஹீலன் தனாலல் இல்ம இல்லா பி சித்தத்தின் உம்பீக் அன் மஜ்மூஇஹா பி பயானி. மாணவ கல்வியை தேடக்கூடியவனே, நீ 6 விஷயம் இல்லாமல் உனக்கு கல்வியை தேட முடியாது. அந்த விடயங்களை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன். ஆசை இருக்கணும், புத்தி கூர்மை இருக்க வேண்டும், முயற்சி இருக்க வேண்டும். அதை படிப்பதற்கான கட்டிச்சாதம், அதாவது பண வசதிகள், ஏதோ ஒரு செலவழிப்பதற்கான பணங்கள் இருக்க வேண்டும். ஒசுஹ்பத் உஸ்தாதின் ஒத்தூலு ஜமானி, ஒரு உஸ்தாதோட நீ நிரந்தரமாக அவரோட சேர்ந்து இருக்கணும். அது மட்டுமல்ல, காலம் கூடுதலாக இருக்கணும். இந்த 6 இருந்தால் தான் உனக்கு இல்ம படிக்கலாம் என்ற ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கவிதையில் சொல்கிறார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். அல்லாஹுடைய தீனை படித்து கொடுக்கக்கூடிய இடம், அல்லாஹுக்காக வேண்டி இந்த இல்ம தேடக்கூடிய இடம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்காக வேண்டி என்ற இஹ்லாஸ் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோட இந்த இல்ம தேடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈருலகிலும் எல்லா பாக்கியங்களையும் அருள்வான். எனவே அப்படியான ஒரு இடத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் முயற்சியோடு எந்த ஒரு கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்திலும் நாங்கள் இந்த இல்ம விட்டுவிடாது நாங்கள் இந்த இல்ம தொடரோம். இன்று இணையக்கூடிய மாணவிகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம்தான், அதாவது பொறுமையோடு சபுரோடு இந்த இல்ம நாங்கள் தேடணும். எனவே நாங்கள் எந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து இந்த கல்வி கூடத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கற்கை நெறியை முடிக்க வேண்டும். நாம் முடித்து ஒரு ஆலிமாவாக வெளியாகவேன் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் இந்த இல்ம தேடினா அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி எங்களுக்கு ஒரு அதாவது இயலுமான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கல்விக்கூடத்தில் யாரெல்லாம் பணிபுரிகிறார்களோ, யாரெல்லாம் உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றார்களோ, அவர்களுடைய பணத்தால் அதே போல உடம்பால் யாரெல்லாம் இதற்கு உதவி ஒத்தாசையாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தேகாரோக்கியத்தை கொடுக்கணும். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் தஆலா பாக்கியங்களை அவர்களுக்கு அருள வேண்டும். எனவே இந்த கல்வி ஸ்தாபனம் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரையிலே, இந்த துன்யா முடியும் வரையிலே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக சலஃபுல் உம்மாவுடைய அந்த மன்ஹஜை சரியான முறையிலே விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இது இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அது அனைத்துக்கும் இவர்களுக்கு துணை புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நாம் என்ன நோக்கத்துக்காக வேண்டி ஒன்று கூடினோமோ அந்த நோக்கங்களை நிறைவேற்றி நாம் ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக ஆவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மார்க்க கல்வியின் முக்கியத்துவங்களையும் அதனுடைய பல்வேறுபட்ட சிறப்புகளையும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவிகள் பேண வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் மார்க்கத்தை படிப்பதற்கு எமது சலஃபு சாலிஹீன்கள் மேற்கொண்ட பல தியாகங்களையும் நினைவூட்டி சிறப்புரையாற்றி சென்ற உஸ்தாத் இப்னு அப்பாஸ் கல்லூரியின் விரிவுரையாளர் இஸ்லாமிய அழைப்பாளருமாகிய
அஷேக் லஃபர் அஜ்வாத் பஹ்ஜி மதனி அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரா. எமது அடுத்த நிகழ்வாக எமது கலாபீடத்தின் மாணவிகளுக்கான அல் குர்ஆன் வழங்கும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இதனை நடாத்தி வைப்பதற்காக வேண்டி சனாபிலுல் உலூம் கலாபீடத்தின் அதிபர் உஸ்தாத் சில்மி இப்னு ஷம்சுல் ஆப்தீன் கஃபூரி மதனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பா, எங்களுடைய இந்த கலாபீடத்தின் கல்வி பயணத்திலே இந்த வருடம் இணைந்து கொண்டிருக்கின்ற புதிய மாணவிகளை அன்புடன் வரவேற்று கொண்டு அந்த மாணவிகளின் கல்வி பயணத்திற்கு உற்சாகமூட்டுவதற்காக நல்ல வழிகாட்டல்கள் வழங்குவதற்காக எமது அழைப்பை ஏற்று வந்த எங்களுடைய விசேட அதிதி அவர்களையும் வரவேற்று மற்றும் எங்களுடைய வரவை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் வரவேற்றவனாக இந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றேன். இந்த கலாபீடம் ஒரு ஆரோக்கியமான வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்கின்றதென்றால் அதற்குரிய மிக முக்கியமான அடிப்படையான காரணம் அல்லாஹுடைய தௌஃபீக்கும் அவனுடைய உதவியும். அதேபோன்று அல்லாஹுடைய உதவிக்கும் தௌஃபீக்குக்கும் பிறகு அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நல்லுள்ளம் கொண்ட எங்களுடைய நிர்வாகத்தினர், சிறந்த ஆசான்கள், ஆசிரியைகள், அதேபோன்று மாணவிகளை வழிநடத்துகின்ற பொறுப்புதாரிகள், அதேபோன்று எங்களுடைய கலாபீடத்திலே கடமையாற்றுகின்ற ஊழியர்கள், அதேபோன்று எங்களுக்கு என்றும் ஒத்துழைப்பு தருகின்ற பொருளாலும் சிறந்த ஆலோசனைகளாலும் தங்களுடைய உடலாலும் ஒத்துழைப்பு தருகின்ற எமது மதிப்புக்குரிய நலன் விரும்பிகள், இப்படி அல்லாஹு தாலா இந்த கலாபீடத்தை சூழ எங்களுக்கு நெருக்கி தந்த நல்ல உள்ளங்கள், நலன் விரும்பிகள், இவர்களுடைய முயற்சியும் தான் இந்த கல்வி பயணம் சிறப்பாக செல்கின்றதென்றால் அதற்குரிய காரணமாக இருக்கும். நாங்கள் இதனை ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்களுடைய மாணவிகள் கல்வி விடயத்திலே அவர்கள் ஆர்வம் காட்டுவார்களாக இருந்தால் அதற்காக வேண்டி எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எங்களுடைய கவனத்தை குவித்து வருகின்றோம். அப்படியான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையிலே தான் நீங்கள் இந்த சூழலை பார்க்கலாம். பல கோடிக்கணக்கு பெறுமதியான ஒரு இடத்திலே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு இங்கே கல்வி கற்கின்ற அந்த மாணவிகள் ஒரு நல்ல சூழலிலே, ஒரு கண்குளிர்ச்சி தரக்கூடிய சூழலிலே இந்த மார்க்க கல்வியை கற்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே இங்கே இவ்வளவு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எதிர்காலத்திலும் இந்த மாணவிகள் அவர்களுடைய சிறந்த ஒரு அடைவை அடைந்து கொள்வதற்காக எங்களால் என்ன முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி செய்து கொடுக்க முடியுமோ, பொருளாதார அடிப்படையிலும் சரி, எங்களுடைய கல்வி, அதே போன்று எங்களுடைய நேரங்கள், ஆலோசனைகள் என்று இந்த மாணவிகளுடைய எதிர்காலத்துக்காக நாங்கள் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அதனுடைய ஒரு அடிப்படையாகத்தான் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களில் ஒருவரான சகோதரர் ஷஃபீக் மரிக்கார் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், இந்த மாணவிகளுடைய அரபு மொழியை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய, அவர்கள் அரபு படிக்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு குர்ஆன் டிரான்ஸ்லேஷன், அதாவது தாருல் ஹுதா என்ற இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு அதாவது தமிழ் மொழியிலே இஸ்லாமிய நூல்களை இஸ்லாமிய உலகுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம், அவர்கள் ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பை செய்திருக்கின்றார்கள். இந்த மொழிபெயர்ப்புடைய விசேஷம் என்னவென்றால், ஒவ்வொரு
குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அதற்கு கீழால் அதனுடைய கருத்தை தந்திருக்கின்றார்கள். உதாரணமாக தாலிக்கல் கிதாபு என்றால் தாலிக்க என்ற சொல்லுக்கு கீழால் அந்த, கிதாப் என்றால் வேதம், லா ரைப சந்தேகம் இல்லை, இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு கீழால் அந்த சொல்லுக்குரிய கருத்தை கொடுத்துவிட்டு பக்கத்திலே அதனுடைய மொழிபெயர்ப்பை ஏனைய தர்ஜமாக்களை போன்று தந்திருக்கின்றார்கள். அதே போன்று அதே நேரத்திலே அந்த குர்ஆனிலே அந்த தஜ்வீதுடைய சட்டங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த கலர், ஒவ்வொரு தஜ்வீதுக்கும் ஒவ்வொரு, உங்களுக்கு தெரியும் தஜ்வீத் குர்ஆன் என்று வரும், ஒவ்வொரு தஜ்வீத் சட்டத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திருப்பார்கள், அதனுடைய சட்டத்தை கீழே குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த குர்ஆனை மாணவிகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அந்த அரபுக்கு உதவியாக இருக்கும் என்று அவர் ஆலோசனை சொன்னபோது நாங்களும் அதனை நல்லொரு விடயமாக கண்டோம். அதனை இப்படியான ஒரு நிகழ்விலே வைத்து மாணவிகளுக்கு கொடுத்து அதனை ஒரு போட்டியாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நடத்துவோம் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அந்த வகையிலே தான் இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. எங்களுடைய இந்த வருடம் வந்திருக்கின்ற மாணவிகளிலிருந்து கடைசி வருடம் இருக்கின்ற 3ஆம் வகுப்பில் இருக்கின்ற மாணவிகள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரதி வழங்கப்படுகின்றது. இந்த பிரதி ஒன்று 10,000 ரூபாய் பெறுமதியானது. இந்த அல் குர்ஆன் பிரதி ஒன்று ஒரே ஒலியில் முழு குர்ஆனையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் பெறுமதியானது. இந்த குர்ஆனை மாணவிகள் படிக்கின்ற, அரபை படிக்கின்ற மாணவிகள் அவர்களுக்குரிய ஒரு உதவியாக, என்றால் இதில் தான் அவர்கள் அரபு படிக்கணும் என்றல்ல, அவர்கள் படிக்கின்ற அரபு மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இன்றைக்கு எங்களோட கடைசி வகுப்பில் இருக்கிற 3ஆம் வகுப்பில் இருக்கிற மாணவிகள் இந்த குர்ஆனை மொழிபெயர்ப்பு இல்லாமல் சாதாரணமாக ஒரு 25% 30% இன்றைக்கு அவர்கள் விளங்குவார்கள். அவர்கள் படித்திருக்கின்ற 2 வருடம் படித்த அரபு மொழியை கொண்டு அவர்கள் குர்ஆனில் ஒரு 25% அல்ல 30% விளங்கலாம் என்று எங்களுக்கு சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன் இல்லாமல். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அவர்களுக்கு இந்த போட்டியை, இந்த குர்ஆனை கொடுத்து விட்டு இதில் நாங்கள் குர்ஆனிலிருந்து எந்த பகுதியில் எந்த ஆயத்தை எந்த சொல்ல கேட்டாலும் பார்க்காம அதுக்குரிய மொழிபெயர்ப்பை சொல்லக்கூடிய ஒரு போட்டி ஒன்றை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த போட்டி இப்போ நடக்காது, அடுத்த வருஷம் நடக்காது. ஏண்டா இது ஒரு பெரிய ஒரு விடயம். அவர்கள் எங்களோட கலாபீடத்தில் ஓலவல் எழுதுவாங்க, அதாவது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓலவல் எழுதினதுக்கு பின்னால் முதலாவது ஓலவல் எழுதுகிற பெஜ்ஜுக்கு இந்த போட்டி நடத்தப்படும். அதுக்கு பிறகு வார அந்தந்த வகுப்புகளுக்கு அந்த போட்டி அவர்கள் ஓலவல் எழுதினதுக்கு பின்னால் அவருக்கு கெப் ஒன்று இருக்கும், ஒரு காலம் ஒன்று இருக்கும், அதில் அவர்கள் இந்த போட்டிக்கு உள்வாங்கப்படுவார்கள். எல்லா மாணவிகளுக்கும் இப்போது கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தாராளமாக அவர்களுக்கு காலம் இருக்கின்றது. அவர்கள் படிக்கின்ற அரபை வைத்து குர்ஆனை பார்த்து மொழிபெயர்ப்பையும் உதவியாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு இதனை படித்து கொள்ளலாம். உண்மையிலே ஒரு மாணவன் மார்க்க கல்வியை படிக்கிறவருக்கு கிடைக்கக்கூடிய மிக பெருமதியான ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய கலாமை ஓதும் போதே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்று விளங்குவானாக இருந்தால் உலகத்திலே கிடைக்கின்ற மிக பெருமதியான ஒரு பரிசு அது. நாங்கள் தொழுகையிலே போய் நிற்கின்றோம், இமாம் ஓதுகின்றார், ஆனால் எங்களுக்கு என்ன ஓதுகின்றார் என்று விளங்குவதில்லை. நாங்கள் மொழிபெயர்ப்பை பார்த்துத்தான், மொழிபெயர்ப்பை நாங்கள் எவ்வளவுதான் பார்த்தாலும் அல்லாஹ் அவனுடைய வசனத்திலே அவனுடைய நடையிலே சொல்லுகின்ற அந்த நடைக்கு நெருங்க முடியாது. அதுதான் அல் குர்ஆனுடைய விசேஷம். எனவே இந்த மாணவிகள் இந்த குர்ஆனை சரியான முறையிலே ஓதி, தஜ்வீத் முறையிலே ஓதி அது சொல்லக்கூடிய கருத்துக்களை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக இருந்தால், அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்கள் இங்கே எடுக்கின்ற மிக பெருமதியான ஒரு சொத்தாக அது அவர்களுக்கு கிடைக்கும். அதற்குரிய ஒரு உதவியாகத்தான், ஒரு ஒத்தாசையாகத்தான் அவர் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவரும் அவருடைய மனைவி தஸ்மியா சகோதரி அவர்களும் இருவருடைய பங்களிப்பிலும் இந்த சுமார் 75 பிரதிகள் இன்று எங்களுடைய மாணவிகளுக்கு வழங்கப்பட இருக்கின்றது.
எனவே இவைகள் இது போன்ற இன்னும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை இந்த மாணவிகளுடைய எதிர்காலத்தில் இந்த மாணவிகளுக்காக நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இது நாங்கள் சொல்லக்கூடிய இது போன்ற ஏற்பாடுகள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இதற்குள்ளே ஒரு மாணவி வந்தால் படிக்க வேண்டும், நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், சாலிகான ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு ஒரு பிள்ளை வந்தால் அதற்கான முழு வழிகளும் வாய்ப்புகளும் வசதிகளும் இங்கே நாங்கள் அல்லாஹுடைய உதவியால் எங்களுடைய வசதிக்கு ஏற்ப நாங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றோம். உண்மையிலே இந்த ஒரு கல்வி நிறுவனம், அதே போன்று ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதென்பது அந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாகம், ஆசிரியர்கள் மாத்திரம் முயற்சி செய்து போதாது. பெற்றோர்கள் அந்த மாணவிகளுடைய பக்கத்தாலும் அவர்களும் அந்த உண்மையான இஹ்லாஸான முறையில் முயற்சிகளை செய்வார்களாக இருந்தால் அவர்கள் வெற்றி காண்பார்கள் என்பது அல்லாஹுடைய ஒரு நியதியாக இருக்கின்றது. எனவே இது போன்ற இந்த எங்களுடைய முயற்சிகளில் பெற்றோர்கள், மாணவிகள், இதனை பெற்றுக்கொள்கின்ற மாணவிகள் இந்த விடயத்திலாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் நாங்கள் அறிவித்திருக்கின்ற உன்னதமான நோக்கம் ஒரு சாலிகான பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஒரு நல்ல ஒரு ஆலிமாவை இந்த கலாபீடத்தில் இருந்து வெளியாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்திலே நாங்கள் உண்மையாளர்களாக இருப்போமாக இருந்தால், நிர்வாகிகளாகிய நாங்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள், ஊழியர்கள், ஏனைய இந்த இடத்துக்கு உதவி செய்கின்ற நலன் விரும்பிகள், அதே போன்று பெற்றோர்கள், தாய்மார்கள், பிள்ளைகள், எங்களோட மாணவிகள், இந்த எல்லோரும் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைவதிலே உண்மையாளர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய சுன்னா அவன் அந்த வழியை திறந்து தருவான். ரசூலுல்லாவிடத்திலே ஒரு சஹாபி, ஒரு நாட்டுப்புற அரபி வந்து ரசூலுல்லாவிடத்திலே சொல்லுகின்றார், நான் உங்களை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், உங்களோடு நான் உங்களை பின்பற்றி வாழுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து அவர் வாழுகின்றார். மதீனாவில், அதாவது ஒரு நாட்டுப்புறத்தில் இருந்து வந்து மதீனாவிலே ரசூலுல்லாவோடு ஹிஜ்ரத் செய்து வாழுகின்றார். ஒரு யுத்தம் வருகின்றது. அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்னால் அந்த சஹாபி வந்து ரசூலுல்லாஹி கிட்ட சொல்கின்றார், நான் உங்களை கொண்டு ஈமான் கொண்டேன், இப்போது யுத்தத்திலே நான் கலந்து கொள்ள இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹி கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதாவது நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்றால், எதிரிகள் வீசுகின்ற அம்பு என்னுடைய களத்திலே தைத்து நான் அதோடு ஷஹீதாக வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திலே கிடைத்த கனிமத் பொருட்களை சஹாபாக்கள் எல்லோருக்கும் பங்கு வைக்கின்றார்கள். பங்கு வைத்து விட்டு அந்த ஆராபி, அந்த நாட்டுப்புற அரபிக்கும் ஒரு பங்கை கொடுக்கின்றார்கள். அவர் கேட்கின்றார், இது என்ன, எனக்கு கனிமத் பொருட்கள் தரப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பங்கு வைத்தோம், உங்களுடைய பங்கு உங்களுக்கு. அப்போதுதான் அவர் சொல்கிறார், நான் இதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வரவில்லை, நான் இஸ்லாத்திலே நுழைந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு ஒரு அம்பு எய்யப்பட வேண்டும், எனது களத்திலே தைத்து அதோடு நான் ஷஹீதாக வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன் தஸ்துக் யஸ்துக்கு அல்லாஹ், நீ உண்மையாக இருப்பாய் என்றால் அல்லாஹ் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்வான். இந்த இலக்கில், இந்த ஒன்ற நோக்கத்தில் நீ உண்மையாக இருப்பாய் என்றால் அல்லாஹ் உன்னோடு உண்மையாக நடந்து கொள்வான். அது பிறகு அவர் யுத்தத்துக்கு போகிறாரு, யுத்தம் நடக்குது. அவர் என்ன ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாரோ அதே மாதிரி ஒரு அம்பு வந்து அவருடைய களத்தில் ஏறி அவர் அங்கனே ஷஹீதாக்குறார். சஹாபாக்கள் தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவரா இவர் என்று கேட்குறாங்க. பார்த்தா அவர் தான், அவருடைய அடையாளங்களை பார்த்தா அவர் தான். அதே மாதிரி அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு, அவருடைய களத்தால் அம்பு போய் அவர் அங்கனே ஷஹீதாகிக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சதகஹுல்லாஹ், அவருடைய நோக்கத்தில் அவர் உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ்வும் அவரோட உண்மையாக நடந்து கொண்டார். இது என்ன பாடம் என்றால், அது இந்த கலாபீடமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனம் வெற்றி காணவனமாக இருந்தால், அல்லது எந்த ஒரு மாணவிகள் வெற்றி காணவனமாக இருந்தால், அதோடு சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் சிதுக்கென்றது உண்மை, சிதுக்கென்றது வேண்டும். அதாவது நாங்கள் கல்வியை கற்க வரும்போது ஒவ்வொரு நோக்கத்தில் வந்திருப்போம். சிலர்கள்
தன்னுடைய நண்பி கூட்டாளிகள் மாகத்தில் சேர்ந்திக்கிறான், நானும் படிக்கணும் நானும் போகணும்னு வந்திப்பாங்க, குடும்பத்தில் சேர்ந்திப்பாங்க வந்திப்பாங்க, அல்லது இதை படித்து ஏதாவது ஒரு நல்ல தொழில், நல்ல சர்டிஃபிகேட், நல்ல இடம், இப்படி பல நோக்கங்களில் வந்திருப்போம். ஆனால் இமாம்கள் சொல்கிறாங்க, தலப்னல் இல்ம லிகைரில்லா ஃபஅபல் இல்மு ஐயக்கூன இல்லாலில்லா. நாங்கள் அறிவை தேட போகல. ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஜாய் நோக்கம் இருந்துச்சு, எங்களை மாதிரி தான் ஒவ்வொரு நோக்கம் இருந்துச்சு. ஆனால் இந்த இல்ம் அல்லாவுக்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்று இந்த விரும்பிட்டு, அதாவது இந்த இல்ம் எங்களை திருத்தி, இந்த இல்ம் அல்லாவுக்கு மாத்திரம் என்று எங்களை திருத்தியது, எங்களை வழிநடத்தியது என்று கூறுகின்றார்கள். எனவே பல நோக்கங்களில் நாங்கள் வந்திருப்போம். பெற்றோர்களுக்கு பல நோக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அறிவித்திருக்கின்ற அந்த இலக்கு, சாலிகான ஒரு பிள்ளை, ஒரு நல்ல குடும்ப தலைவி, ஒரு நல்ல ஆலிமா, ஒரு தாயியா, அதே போன்று பொறுப்புள்ள ஒரு பிள்ளை என்று இப்படி நாங்கள் இலக்குகளை வைத்திருக்கின்றோம். இதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் என்று நான் என்னையும் சேர்த்து, என்னோடு இருக்கின்ற நிர்வாகம், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பொறுப்புதாரிகள், சாதாரண ஊழியர்கள், அதே போன்று பெற்றோர்கள், பிள்ளைகள் என்று எல்லோரையும் விழித்து சொல்லுகின்றேன். நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சதகஹுல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவருக்கு கனிமத்தை கொடுத்த நேரம் சொன்னாங்க, நான் இதுக்கு வரல, உங்கள்கிட்ட அந்த கனிமத் பொருட்களை பெற்றுக்கொண்டு சுகபோகம் அனுபவிக்க வரல, நாம் வந்தது வேறொரு நோக்கம், எனக்குள்ள உடன்படிக்கை அல்லாஹுவோடு. எனவே அந்த நோக்கத்தை தான் நான் அடைய வந்தேன் என்றேன். அல்லாஹு தாலா அதே நோக்கத்தை அதே மாதிரி கொடுத்தான். இது எங்களுக்கு பாடம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் எதற்காக இதுக்குள்ளே நாங்கள் கடமை புரிகின்றோம்? செலவழிக்கின்றவர்கள் யாருக்காக செலவழிக்கின்றோம்? படித்து கொடுக்கின்றவர்கள் யாருக்காக படித்து கொடுக்கின்றோம்? நிர்வாகம் நடத்துகின்றவர்கள் நாங்கள் யாருக்காக நிர்வாகம் நடத்துகின்றோம்? இங்கே வருகின்றோம் நேரத்தை யாருக்காக? நாங்கள் அல்லாஹ்வோடு தான் எங்களுக்குரிய உடன்படிக்கை. இங்கே பொறுப்புகள், பதவிகள், எங்களுக்கு அந்தஸ்து, இங்கே அது இது என்று நாங்கள் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்கக்கூடாது. பெற்றோர்களும் அப்படித்தான், பிள்ளைகளும் அப்படித்தான். இந்த இல்மின் மூலம் நான் எப்படி என்னுடைய மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய, ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் மார்க்க கல்வியை கொடுத்து அந்த பிள்ளையை வளர்ப்பார் என்றால் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்துக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள். அதே போன்று பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், மன் சலக தரீகன் எல்தமிசு பிஹி இல்மன், சுவர்க்கத்துக்குரிய பாதை என்று சொன்னார்கள். ஆசிரியைகளுக்கு சொன்னார்கள், உலகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள், குர்ஆனை கற்று அதனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், உலகத்தில் உள்ள எல்லாமே அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்கின்றது என்று சொன்னார்கள். நலன் விரும்பிகளுக்கு சொன்னார்கள், அதாவது அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு மிகச்சிறந்தது இல்முக்காக, இல்மை தேடுகின்றவர்களுக்காக செலவழிப்பதென்று. எனவே எல்லோரும் இது போன்ற இடத்திலே தங்களுக்குரிய பங்கை, தங்களுக்குரிய முடிவை தேடிக்கொள்கிற ஒரு இடமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் வெற்றியை தரக்கூடியது அல்லாஹுடைய பொறுப்பு. எங்களுடைய திறமையால், எங்களுடைய ஆற்றலால், எங்களுடைய நிர்வாக திறமையால், எங்களுடைய அறிவால், பணத்தால், எங்களுக்கு இருக்கின்ற வசதியால், அந்தஸ்தால் ஒருபோதும் ஒன்றுமே நிலைத்து நிற்காது. அல்லாஹுடைய தௌஃபீக் இல்லாவிட்டால், அவனோடு நாங்கள் சிதுக்காக நடந்து கொள்ளாவிட்டால் எல்லாம் ஃபெயில் ஆகும். அது அல்லாஹ்வுக்கு மிக லேசானது. எனவே இந்த விடயத்தை எனக்கும் இங்குள்ள அனைவருக்கும் நான் ஞாபகப்படுத்தி கொண்டு, இந்த குர்ஆன் பிரதிகளை எங்களுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து மாணவிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது, அவைகளை பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அவைகளை இங்கே மாணவிகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற முராக்கிபா, முரப்பியா இருவரும் அந்த மாணவிகளுக்கு அவசரமாக வழங்கி வைக்குமாறு வேண்டி முடிக்கின்றேன். வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
தாருல் ஹுதாவுடைய தர்ஜுமத்துல் குர்ஆனை பற்றிய ஓர் அறிமுகத்தையும் அதேபோன்று எமது நோக்கத்தில் நாம் உண்மையாக நடந்து கொண்டால் அந்நோக்கத்தை அல்லாஹ் உண்மையாக்கி வைப்பான் என்ற விடயத்தையும் ஞாபகமூட்டிச் சென்ற இக்கலாபீடத்தின் அதிபர் உஸ்தாத் சில்மி இப்னு ஷம்சுலாப்தீன் கஃபூரி மதனி அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹ் ஹைரா. அத்தோடு இந்த குர்ஆன் பிரதிகளை எமது மாணவிகளுக்கு வழங்கி வைத்த எமது கலாபீடத்தில் பணிபுரிகின்ற முரப்பியா முராக்கிபா ஆகியோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. நாம் இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். இறுதி நிகழ்ச்சியாக நன்றியுரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. நன்றியுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி தும்மோதரையில் அமைந்திருக்கும் தாருல் ஹிக்மா கலாபீடத்தின் அதிபரும் எமது சனாபிலுல் உலும் கலாபீடத்தின் உஸ்தாதுமாகிய அஷேக் அஸ்ஹர் இப்னு அபி ஹனீஃபா அப்பாசி மதனி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யுஷ்குரில்லா. மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த இடத்தின் உருவாக்கம் நன்றி செலுத்துவதற்கு தூண்டுகின்றது. எனவே இந்த உம்மத்திற்கு பெண்கள் சமூகத்தை கொண்டு சேவையாற்றிட எம்மை கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இக்கலாசாலை உருவாவதற்கு தனது தேகத்தாலும் செல்வத்தாலும் அர்ப்பணிப்புகளை செய்த நல்லுள்ளம் படைத்தவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக புதிய கட்டிடத்தை அமைக்க உதவி புரிந்த நன்கொடையாளர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலாபீட கல்வி பணியை சட்ட ரீதியாக மேற்கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த சகோதரர்களுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அத்தோடு கலாபீட நிர்மாண பணியின் போது மன விருப்பத்துடன் தமக்கு வழங்கப்பட்ட கடமைகளை மேற்கொண்ட சகோதரர்களுக்கும் நாம் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். கலாபீட நிர்மாண பணியின் போது அதற்கு தேவையான அனைத்து கட்டிடப் பொருட்களையும் எவ்வித சலிப்புமின்றி காலக்கேடு வழங்கப்பட்ட கடன் அடிப்படையில் தந்துதவிய ஹார்ட்வேர் சகோதரர்களுக்கும் நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். கலாபீட நிர்வாக பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதற்கான அனைத்து ஆலோசனைகளையும் வழங்கிய நிர்வாக உறுப்பினர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவுக்கு எமது அழைப்பை ஏற்று விசேட அதிதியாக வருகை தந்த காலி இப்னு அப்பாஸ் அரபுக் கல்லூரியின் உஸ்தாதான எனதும் மதிப்புக்குரிய உஸ்தாதான அஷேக் லஃபர் அஜ்வாத் மதனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிர்வாக உறுப்பினர்கள், குறிப்பாக நிர்வாக உறுப்பினர்கள், மாணவர்கள், பணியாட்கள் இது போன்றவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இவ்விழாவை ஏற்பாடு செய்த
ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்த அல்கமா கல்லூரியின் பழைய மாணவர்கள், மதரசத்து சனாபில் உலூம் மாணவர்கள், மதரசத்து ஸ்பூர் மாணவர்கள் மற்றும் மாகத் சனாபில் உலூம் மாணவிகள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் பெயர் குறிப்பிட தவறிய நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக MTM லைவ் டெலிகாஸ்ட் இதனூடாக இந்நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்த சகோதரர் மௌலவி சஃப்ராஸ் தௌஹீதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்தவனாக எனது நன்றியை நான் முடித்துக் கொள்கின்றேன். இறுதியாக கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் இந்த கூட்டம் நிறைவு பெறுகின்றது. சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. புதிய